අයිබෝන් මුළු ලංකාවේම යාපනයේ ඩීලර්ෂිප් එකේ තියෙන රෙංගනාදන් මහත්තයා අද අපිත් එක්ක සම්බන්ධ වෙනවා අපේ මේ ෂෝරූම් එකේ තියෙන සියලුම මැෂින් ගැන දෙමළ භාෂාවෙන් ඔයගොල්ලන්ට වැඩි විස්තර ලබා දෙන්න. ඉතින් අපි එතුමත් එක්ක කතා කරමු දෙමළ භාෂාවෙන් මොනවද මේ මැෂින් තියෙන්නේ කියලා. ඉතින් යාපනයේ ඉන්න ඕන හැමෝටම chance එක අපේ රෙංගනාදන් மහත්තයා ඔයගොල්ලන්ට ලබா දෙයි. இப்போ இது வந்து காற்றால் செய்கிற பெக்கிங் மெஷின் காற்றால் பெக்கிங் செய்கிற மெஷின். இது காற்றை எடுத்துகிட்டு பெக் பண்ணுறது. வெளிநாட்டிலேருந்து வர கச்சான் கஜு அந்த மாதிரி சாமான்களை காற்றை எடுத்துகிட்டு பெக் பண்ணக்கூடிய மெஷின் வெக்கும் மெஷின் வந்துருக்கு. வெக்கும் பெக்கிங் மெஷின் வந்துருக்கு. அது உண்டு. அடுத்தது இது வந்து மிளகாத்தூள் பண்ணுற மெஷின். மிளகாத்தூள் பண்ணுற மெஷின் வந்து மிளகாயை போட்டிங்கன்னா ஒரு மணித்தியாலத்தில் ஒரே ஷொட்டில் ஒரே தரத்தில் ஒரே ஷொட்டில் ஒரே தரமான தூளை எடுத்துரும். இது அது சம்பந்தமான மெஷின். இந்த மெஷின் எல்லா மெஷினும் இங்கே இருக்கிற அவ்வளோ மெஷினும் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன்னு பாருங்கள். இது டஷர் மெஷின். இது என்னென்னு கேட்டால் இருக்கிற ஊற்ற நிலத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் இடித்து தூளாக்கி சக்கையாக்கி தரக்கூடிய ஒரு மெஷின் தான் இது. அடுத்தது இது வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி. இது சில்வர் மெஷின். இது வந்து வெள்ளை இரும்பு மெஷின். வெள்ளை இரும்பு எந்த விதமான கரல் ஒன்றும் பிடிக்காத இது கொச்சிக்காத்தூள் அரைக்கிற மெஷின் தான். அப்போ இது கொச்சிக்காத்தூள் போட்டால் இதுவும் 1 ஹவரில் அரைக்கும். ஒரே ஷொட்டில் கொச்சிக்காத்தூள் அரைச்சி தரக்கூடிய மெஷின் தான் இது. இது ஃபுல் சில்வர் மெஷின். இது எந்த கரக்கு எத்தனை வருஷத்துக்கு வைக்கலாம். அடுத்தது இது வந்து கீரை வெட்டுற மெஷின். கீரை, கோவா கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி கீரை வெட்டி தரக்கூடிய மெஷின் தான் இந்த மெஷின். அடுத்து இந்த மெஷின் வந்து உருளைக்கிழங்கு துப்புரை பண்ணி எல்லாம் கழுவி உங்களுக்கு தோலெல்லாம் எடுத்து துப்புரை பண்ணி வெளியே தரக்கூடிய மெஷின் தான் இது. இது வந்து மிளகாத்தூள் மெஷின். அதை விட கொஞ்சம் கூட செய்யக்கூடிய மெஷின். இது எல்லா விதமான மெஷினும் இங்கே இருக்குது. மஞ்சள் கொச்சிக்காத்தூள் எல்லாம் போட்டு இதில் போட்டால் ஒரே ஷொட்டில் அரைச்சி தரக்கூடிய மெஷின் தான் இது. அடுத்தது இது வந்து சின்னதாக அரைஞ்சி தரக்கூடிய கீரை வகைகள் வெட்டுற மெஷின். எல்லா சின்ன வகையான கீரையும் இதில் வெட்டக்கூடிய மெஷின் தான் இது. இது வந்து கச்சான் பிஸ்கட். கச்சான் துப்புரை பண்ணி தரக்கூடிய கச்சான் தோலெல்லாம் விளக்கிட்டு கொட்டை எடுத்து தரக்கூடிய மெஷின். தோலை ஒதுக்கி கொட்டையை வேறு பருப்பு வேறு எடுத்து தரக்கூடிய மெஷின். இது வந்து நெல்லில் வந்து நெல் போட்டோன்னே கல் மண்ணெல்லாம் வேறையாக்கி அரிசியை வேறையாக்கி தரக்கூடிய மெஷின் இது. இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன இடத்துல வச்சு செய்யலாம். நீங்கள் எல்லா ஜாதி மெஷினும் இருக்குது. இது வந்து கச்சான் பிஸ்கட்டு கச்சான் பருப்பை வந்து துப்புரை பண்ணி தாரது. இது வந்து கச்சாங்கடலையே மேலே தோல் பிரித்து தார மெஷின் இது. இருங்க. இது வந்து சோளம் வந்து சோளத்தை இதில் வச்சிங்கன்னா சோளம்லாம் விதையை எடுத்து இங்கே தரும். சோளத்தை அங்கே விட்டு இங்கே விதையை எடுக்கலாம். இது சோளம். இது வந்து தேங்காய் மெஷின். இது வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 100 லிட்டர் தேங்காய் எடுக்கலாம். இதை வீட்லேயே வச்சு செய்யலாம். இது மில்லில் போய் செய்ய தேவையில்லை. இதில் தேங்காயை காய வச்சு போட்டிங்கன்னா கொப்பரா தேங்காயை போட்டிங்கன்னா எண்ணெய் எடுக்கலாம். ஒரு மணித்தியாலத்துக்கு 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம். இது அதே மாதிரி மெஷின் தான் இது 18 போத்தல் ஒரு மணித்தியாலத்துக்கு 18 போத்தல் எண்ணெய் எடுக்கிற மெஷின் இது வந்து தேங்காய் உரிக்கிறது. தேங்காய் குறும்பா உரித்து தேங்காய் ஆக்குறது. பொச்சி மட்டை வேறையாகவும் தேங்காய் வேறையாகவும் இது எடுக்கும். இது அந்த ஜாதி மெஷின். இது வந்து சாப் கட்டர். இது வந்து மிருகங்களுக்கு எல்லா மிருகங்களுக்குள்ள தீனி மாடு ஆடு அதுகளுக்குள்ள தீனிகள் வந்து வெட்டி தரக்கூடிய மெஷின். இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்லைசர் மெஷின். உருளைக்கிழங்கு உங்களுக்கு சிப்பாக வெட்டுறதுக்கூடிய மெஷின் தான் இது வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரியல் மெஷின். இது வந்து கேக் அடிக்கிறது ஒரு சின்ன வேலைகள் செய்யக்கூடிய எல்லா மாவுகளையும் இதில் அடித்து கேக் அடிக்கத்தான் கூட பாய்க்கிறது. உங்களுக்கு கேக் அடிக்கிறதுனா இதில் எல்லா சைஸ் மெஷினும் 40 லிட்டர் இருக்குது, இது 60 லிட்டர் இருக்குது, 20 லிட்டர் இருக்குது. எல்லா விதமான இதுவும் இருக்குது. நல்ல பிராண்ட். இப்படி ஒரு வேறு பிராண்டுகள் இருந்தாலும் இந்த பிராண்ட் நல்ல பிராண்டு கொண்டாந்துருக்குறாங்க அவங்க. இது நல்ல பிராண்ட். இவ்வளோ எல்லா மெஷினும் இங்கே இருக்கிறனால நான் இவங்ககிட்ட டீலர்ஷிப் வைக்க போகிறேன். எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு இவ்வளோ மெஷினும் கொண்டு நான் டீலர்ஷிப் வச்சு டீலிங் செய்ய போகிறேன். அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மெஷின்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்தில் கொண்டாந்தப்போ நீங்கள் கோல் எடுத்து என்கிட்ட சாமானத்தை பார்த்து கோல் எடுத்தீங்கன்னா சாமானத்தை எடுத்துருங்க. அவங்க உடனே தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. எந்த குறைபாடு இருந்தாலும் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க.